அப்பா, கடவுளிடம் என்ன வர வேண்டுமென்று நீ வேண்டுவாய்? நான் கடவுள்கிட்ட வந்து எனக்கு நகை நட்டு வேணும், வீடு வாசல் வேணும், இன்னும் 4, 5 பிளாட் வாங்கி போடணும், என் பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கணும். இப்படிதாப்பா வேண்டுவேன். நீ வேண்டுவது அனைத்தும் அழியும் பொருள்களையே வேண்டியிருக்கின்றாய். ஆனால் நமது வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்றார். வேண்டணும்னா பிறவாத்தன்மை வேண்டணும், மற்றதெல்லாம் கேட்காமலே கிடைக்கக்கூடியது, அதை போய் ஏன் கேட்கணும் அப்படிங்கிறார். இதற்கு ஒப்புமையாக நம்ம ரிஷிகள்லேயே முதன்மை உள்ள அகத்திய மகரிஷி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பணிந்து துதி மனமே பல் உயிர்களுக்கெல்லாம் அணுவில் அணுவாங்கி வந்தானை துணிவாய் பிறவாதிருக்கவும் பேரின்ப வாழ்வை திறமாய் நம்பி செலுத்து என்றார். அவர் சொல்வதும் பேரின்ப வாழ்வு என்பதும் பிறவாத்தன்மை என்பதும் ஒன்று. ஆயினால் அதற்காக நாம் பணிந்து துதிக்க வேண்டும், பேரின்ப வாழ்வை பெற வேண்டும் என்று அவர்களெல்லாம் விரும்புகிறார்கள். அவர்கள் செய்ததை விடவா நீ உயர்வாக எண்ணிவிட்டாய்? இதை விட நமது குதம்பி சித்தர் சொல்லுகிறார், புரணங்கண்டோர் இப்பூமியிலே வர காரணம் இல்லையடி குதம்பாய், காரணம் இல்லையடி குதம்பாய் என்றார். எல்லாம் தெரிஞ்சவன் இந்த பூமியில் வர்றதுக்கு முயற்சி எடுக்க மாட்டான், முயற்சி வராது, போய் சேர்ந்துருவான்னு சொல்கிறார். இதற்கு ஒப்புமையாக நமது வள்ளுவ பெருந்தகை இன்னொரு குரலில் சொல்லியிருக்கிறார், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்றார். நல்லா கற்று தெளிவாக தெரிந்த ஒருவன் மீண்டும் இந்த பூமியில் பிறக்காததுக்கு வழி என்னவோ அதற்கு முயற்சி செய்வான் என்கிறார். அனைத்தும் ஒன்றே ஒன்று ஒப்புமையான குரல். ஆக மொத்தத்தில் நாம் பிறவாத்தன்மைக்கு போக வேண்டும். அங்கேதான் இன்பம் இடையறாது தீண்டும், துன்பம் தொடாது இருக்கும் என்று சித்தர்களும் வள்ளுவ பெருந்தகையும் ஏனையோரும் சொல்லியுள்ளார்கள் என்ற கருத்தை நன்கு உள்ளார்ந்து உணர்ந்து தெளிவாயாக